Good morning students, class 11th standard, subject economics, chapter 8, Indian economy before and after independence. Okay, welcome to our PV digital classroom. Okay, freedom is never dear at any price. It is a breath of life. What would a man not pay for living? Tyler Cowen. Okay, இது டைலர் கோவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்களா. அப்போ நம்ம இந்த லெசனுடைய டாபிக் என்ன? இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்தியன் எக்கானமி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த டெய்லர் கோவன் அவருடைய கருத்து என்னென்னா, ஃப்ரீடம் இஸ் நெவர் டியர் அட் எனி ப்ரைஸ். ஓகே, ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அது வந்து எந்த ஒரு ப்ரைஸையும் வந்து நிர்ணயம் பண்ணாது. இட் இஸ் அ பிரீத் ஆஃப் லைஃப், நம்மளுடைய ஒரு சுவாச காற்று. ஓகே, வாட் வுட் எ மேன் நாட் பே ஃபார் லிவிங், வாழ்வதற்கு எந்த ஒரு விலையமும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது டெய்லர் கோவன் அவருடைய கருத்து. ஓகே, ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலில் நம்ம இந்தியாவுடைய எக்கானமி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டு அனலைஸ் தி எஃபர்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட் us see the introduction. This chapter discusses the major events that took place in India before and after independence. India was a colony for a long time. Colonialism refers to a system of political and social relations between two countries, of which one is the ruler and other is its colony. The ruling country not only has political control over the colony, but it also determines the economic policies of the subjected country. Thus, the people living in a colony cannot take independent decision in respect of utilization of the country's resources and important economic activities. India had the bitter experience of colonialism. Okay, இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த காலனி ஆதிக்கத்தில் தான் உட்பட்டு இருந்தது. ஓகே, அதாவது பிரிட்டிஷினுடைய கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட ஒரு 3 centuries 300 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியா 300 ஆண்டுகள் பிரிட்டிஷினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இது என்ன அப்படின்னா, இந்த கலோனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிலேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் ஆஃப் விச் ஒன் இஸ் த ரூலர் அண்ட் அதர் இஸ் இட்ஸ் காலனி. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாடு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய ஃபுல் கண்ட்ரோல் நம்ம வந்து இங்கே தான் இருப்போம், பட் அவங்க வந்து அவங்களுடைய நாட்டில் தான் இருந்துட்டு இருப்பாங்க, இங்கிலாந்தில் தான் இருப்பாங்க. பட் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேருந்து இங்கே ஆர்டராக வந்து போட்டுட்ருப்பாங்க. நாம் இங்கே வந்து நம்ம நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது, நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. நம்மளுடைய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பு எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு தான் வந்து சொந்தமானதாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இங்கே உழைத்து நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி நம்ம நல்லா டெவலப் பண்ணி முன்னேறி எல்லாம் கொடுத்தா கூட அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே போகும் அப்படின்னா அவங்க நாட்டுக்கு வந்து தான், அந்த நாட்டுக்கு சொந்தமானதாக தான் நம்ம வந்து இருக்கும். இந்த மாதிரி சுரண்டலுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய குடியேற்றங்களை நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அனுப்புனாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, அந்த குடியேற்றங்களை அங்கே அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்கங்கிறது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நாடுகளில் போய் இவங்களுடைய ஆதிக்கம், அதாவது பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி தான் அங்கே வந்து போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை தன்னுடைய வசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூலில் தான் வந்து நம்ம இருந்துகிட்ருப்போம். இதில் வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்களா பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்ம வந்து யாருக்கு அடிமையாக இருந்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு நம்ம வந்து அடிமையாக இருந்தோம். அப்போ நம்மளுடைய பொருளாதார நிலைமை வந்து என்ன, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படியெல்லாம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் முன்வைத்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். Indian economy during the British period. India's sea route trade to Europe started only after the arrival of Vasco da Gama in Calicut, India on May 20th, 1498. The Portuguese had traded in Goa as early as 1510. In 1601, the East India Company was chartered and the English began their first inroads into the Indian Ocean. In 1614, Sir Thomas Roe was successful in getting permission from Jahangir for setting up factories and slowly moved all part of India.
100 years after Battle of Plassey, the rule of the East India Company finally did come to an end. In 1858, the British Parliament passed a law through which the power for governance of India was transferred from the East India Company to the British Crown. Even the transfer of power from the East India Company to the British Crown did not materially alter the situation. So Britain had exploited India over a period of 2 centuries of its colonial rule. On the basics of the form of colonial exploitation, economic historians have divided the whole period into 3 phases, namely the period of merchant capital, the period of industrial capital, the period of finance capital. Okay, history of British period. During the British period, before the advent of the British, Indian practically lived in villages. Thus, the economy of the village was self-sufficient. But under the British rule, only industries were allowed to develop. This economic and organization change brought down the economic conditions of India. All the problems are chiefly related with health, housing, child and women welfare and labor, recreation, crime and social disorganization. Due to this problem, the need for organized social work was realized. ஓகே, இப்போ இந்தியன் எக்கானமி பிரிட்டிஷ் பீரியடில் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல கடல் ரூட் சீ ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னா வாஸ்கோட காமா தான் இந்த முயற்சியை வந்து எடுத்தார். ஏன் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டர்க்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற அந்த பிளேஸ் லேண்ட்மார்க். ஓகே, நம்ம லேண்ட்மார்க் வழியாக என்ன பண்ணிட்டு இருந்தோம், ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு டியூரிங் சங்கா பீரியட், சங்க காலத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், லேண்ட்மார்க் வழியாக தான் ட்ரேடிங் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அந்த லேண்ட்மார்க்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியல, நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, ஆல் அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் யாருமே என்ன பண்ண முடியல, யூரோப் கண்ட்ரீஸ்குள்ளே போய் பிஸ்னஸ் ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்களும் இங்கே வர முடியல. அப்போ தான் என்ன பண்ணாங்க, சீ ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிங் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஊக்கப்படுத்துகிறாங்க. முக்கியமாக யார் அப்படின்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த நாட்டை சேர்ந்த இளவரசர்கள், ராஜாக்கள் அவங்களே என்ன பண்ணுறாங்க, இதுக்காகலாம் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பர்பஸ், மெயின் பர்பஸ் என்னென்னா இந்தியாவுக்கு புதிய கடல்வெளியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, வாஸ்கோட காமா அந்த அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த போர்ச்சுகல் மன்னன் கிங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்போ முதல்ல வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு கடல்வெளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். ஆனால் வந்து அவர் ரீச் ஆன பிளேஸ் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் அவர் போய் முதல்ல ரீச் பண்ணுறாரு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் ஆனால் அது இந்தியா கிடையாது, நம்மளுடைய ஃபாரினர்ஸ், இந்தியாவில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பியும் அவர் அவங்க இதுக்கே போயிடுறாரு. செகண்ட் டைம் என்ன பண்ணுறாரு, திருப்பியும் வந்து எகைன் வந்து இந்தியாவுக்கு எப்படியாவது சீ ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்தியாவுக்கு வராரு. ஆனால் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப், அதாவது நன்னம்பிக்கை முனை, அது வரைக்கும் ரீச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு புயல்லாம் வந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியல, தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ண முடியல. இதுக்கடையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பல நாட்டு செயிலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணி எல்லாருமே வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த புதிய, அதாவது அமெரிக்கா அவங்க அப்படியே போய் ரீச் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை தாண்டி போகிறாங்க. அது இந்தியான்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு நியூ வேர்ல்டு, புதிய ஒரு கான்டினென்ட்டு அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அமெரிக்கா வெஸ்ட் புக்கிங்கிறத என்ன பண்ணாரு, அமெரிக்காவை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணாருன்னா வாஸ்கோட காமா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை வரைக்கும் இந்தியாவை வராரு. அதுக்கப்புறம் ரொம்ப புயல் வந்ததுனால தொடர்ந்து அவரால் என்ன பண்ண முடியல, ட்ராவல் பண்ண முடியல. ஓகே, மடகாஸ்கர் வரைக்குமே வராரு. பட் அவரால் முடியாமல் ஃபர்தர் அகைன் கோ பேக் டு திருப்பியுமே அவருடைய யூரோப்பியன் போர்ச்சுகலுக்கே அவர் போயிடுறாரு. திருப்பி அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா ட்ராவல் பண்ணி அப்படியே எப்படியோ வந்து இந்தியாவுக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா May 20, 1498 அங்கே வந்து வந்துடுறாரு. எந்த இடத்த முதல்ல அடைகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, கேலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, அடைகிறாரு ஒரு போர்ச்சுகீஸ் ட்ரீ. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் இந்த கிங் ஜாமரின் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து கார்டியலாக இவரை வந்து இன்வைட் பண்ணுறாரு. இவர் வந்துட்டு போகும்பொழுது இவர் கொண்டு வந்த மாதிரி 6 மடங்கு பொருள்களை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறார். இதை பார்த்த உடனே மற்ற அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் என்ன வந்தது அப்படின்னா ஒரு ஆவல் வந்துடுது, எப்படியாவது இந்தியாவில் வந்து நிறைய செல்வங்களுக்கு எனார்மஸ் வெல்த்தி ஆஃப் பூட்டி ஆஃப் வெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எப்படியாவது வரணுன்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக 1 by 1 என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு
ட்ராவல் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோன்ட்டு கோவாவுக்கு 1510 வராங்க. அதுக்கப்புறம் 1601 தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்க வந்து யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சூரத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், காட்டன் மில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இந்தியாவுக்கு அவங்க முதல்ல வராங்க, பர்மிஷன் வாங்குறாங்க. யாருன்னா சர் தாமஸ் ரோ அவருடைய தலைமையில் தான் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்தியாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க. ஓகேவா. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து இதை நிறைய கொள்கைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்குள்ளே அப்படியே உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1858 அந்த மியூட்டினி ஆஃப் சிப்பாய் மியூட்டினி நடந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா, விக்டோரியா மகாராணி, விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷினுடைய கைக்கு வந்து மாறுது. ஆனாலும் மாறினாலும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் அங்கே என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதே ஆட்சி தான் இங்கேயும் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், இயற்கை வளங்கள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் இங்கிலாண்டை என்ன பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளாக வந்து உருவாக்கிட்டாங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் தான், காட்டன் பருத்தி சொல்கிறோம் இல்லையா, அந்த பருத்தி டெக்ஸ்டைல் மூலமாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க அடைஞ்சாங்க. எப்படின்னா மான்செஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய காட்டன், மஸ்லின், டாக்கா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து, அன்னைக்கு பங்களாதேஷ் நம்மளோட தான் இருந்தது, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஏராளமான மெட்டீரியல்ஸை கொண்டு போய் அவங்க டெவலப் பண்ணி நம்பர் 1 மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் வந்து எப்படி இருந்தோம் அப்படின்னா வில்லேஜ் தான். ஓகேவா. அந்த வில்லேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், அங்கே இருக்கவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒன்றும் பண்ணாமல் அவங்க வில்லேஜில் இருந்துக்கிட்டே தன்னிறைவு அடைஞ்சு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்தியாவில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சது. எப்படி அப்படின்னா, நம்மளுடைய கைவினை பொருட்கள் எல்லாமே டவுனுக்கு போய் இண்டஸ்ட்ரியலாக என்னாக ஆரம்பிச்சிச்சு, டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, சோட்டா நாக்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியை வந்து ஒரு வளமிக்க ஒரு நாடாக வந்து மாற்றிடுறாங்க. ஓகே. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மெயின் எய்ம் அவங்க கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும் தான். அந்த டைமில் நமக்கும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அது நமக்கு வந்து நல்லதாகவே அமைஞ்சதுனால நம்மளும் என்ன ஆகணும் அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் வந்து முன்னேற ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் எக்கானமி. சரி, இவங்க அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 3 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க, 3 ஃபேஸஸாக. என்னென்னா பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல், பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு 3 ஃபேஸஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் period of merchant capital. The period of merchant capital was from 1757 to 1813. The only aim of the East India Company was to earn profit by establishing monopoly trade in the goods with India and the East Indias. During this period, India had been considered as the best hunting ground for capital by the East Indian Company to develop industrial capitalism in Britain. When Bengal and South India came under political shake of the East India Company in 1750s and 1760s, the objective of monopoly trade was fulfilled. The company administration succeeded in generating huge surpluses which were repeated to England, and the Indian leaders linked this problem of land revenue with that of the drain. Above all, the offices of the company were unsurplus and corrupt. ஓகே. பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னா, அந்த பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1757லேருந்து 1813 வரைக்கும். அப்போ அந்த பீரியட், அந்த காலகட்டத்தை தான் என்ன சொல்கிறோம், பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இது கூட நம்ம என்ன சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி கூட இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, அந்த பிளாசி அப்படிங்கிற இடத்துல நடந்த போருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்தியாவில் வந்து கால் ஊன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. இது பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் வந்து எப்போ ஸ்டார்ட்னா 1757 to 1813. அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணா, டு ஏர்ன்
ப்ராஃபிட், அதாவது லாப நோக்கத்துக்காக தான் இந்த ட்ரேடை மோனோபாலி ட்ரேடா என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேர்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, அதாவது கேபிட்டல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து நல்லா டெவலப் ஆச்சு. இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகி இங்கேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகி இங்கேருந்து ஒரு கேபிட்டலை என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் அந்த பெங்காலில் வந்து அதாவது பெங்கால் சவுத் இந்தியா ரெண்டுமே பொலிட்டிக்கல் ஷேக் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1750s அண்ட் 1760. இது என்னன்னா கம்ப்ளீட்டா மோனோபாலி ட்ரேட் வாஸ். அந்த மோனோபாலி ட்ரேடை தான் வந்து இவங்க என்ன பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்றாங்க, தொடர்ந்து இங்கே வந்து எல்லா பொருள்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு, அதாவது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் இந்தியன் லீடர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிங்க் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த டைமில் வந்து லேண்ட் ரெவன்யூ, அதாவது நில உரிமை சட்டம், நில வருவாய், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இந்த டைமில் வந்து அப்படின்னா என்னென்னா இதனால் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து கொஞ்சம் வந்து கரப்ஷனும் ஏற்படுது. ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, நேர்மையற்றவர்களாகவும் அந்த டைமில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல். The period of merchant capital was from 1757 to 1813. The only aim of the East India Company was to earn profit by establishing monopoly trade in the goods with India and the East Indias. During this period, India had been considered as the best hunting ground for capital by the East India Company to develop industrial capitalism in Britain. When Bengal and South India came under political shake of the East India Company in 1750s and 1760s, the objective of monopoly trade was fulfilled. The company administration succeeded in generating huge surpluses which were repeated to England, and the Indian leaders linked this problem of land revenue with that of the drain. Above all, the officers of the company were unsurplus and corrupt. Okay, next category, period of industrial capital. The period of industrial capital was from 1813 to 1858. During this period, India had become a market for British textiles. India's raw materials were exported to England at low price and imported finished textile commodities to India at a high price. In this way, Indians were exploited. India's traditional handicraft were thrown out of gear. Okay, next வந்து நெக்ஸ்ட் பீரியட் என்ன சொல்றாங்க, மர்ச்சன்ட் கேபிட்டல். செகண்ட் பீரியட் என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். எந்த டைம்னா 1813 இருந்து 1858 வரைக்கும், அதாவது மியூட்டினி, அதாவது சிப்பாய் மியூட்டினி வர வரைக்கும். ஓகேவா? த கிரேட் இண்டியன் ரிவால்ட் வர வரைக்கும் அந்த பீரியடை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இந்த பீரியடில் தான் இது வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிச்சோம்னா பிரிட்டிஷ் டெக்ஸ்டைலுக்கு இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சது. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப கம்மி காசுக்கு என்ன பண்ணாங்க, இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னா ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் கமாடிட்டிஸாக. ஓகேவா? அதாவது ஆயத்த ஆடைகளா, அதாவது ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் கமாடிட்டிஸாக உருவாக்கி ரொம்ப கம்மியான காசுக்கு எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அனுப்புகிறாங்க, இங்கிலாந்துக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்தியாவில் என்னாச்சு அப்படின்னா நம்மளுடைய வருமானம் வந்து பெருமளவில் என்னாச்சு, குறைய ஆரம்பிக்குது. ஓகே, இதனால நம்மளுடைய பழமையான அந்த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட், நம்மளுடைய பழமையான செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா வெளியே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு வந்து இது வெளியே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, நம்மளுடைய பொருட்களை வந்து பயன்படுத்த முடியலை. ஏன்னா இது வந்து விலை அதிகம். அவங்களுடைய மெயின் எய்மாக என்ன பண்ணாங்கன்னா லோ ப்ரைஸு, கம்மியான விலைக்கு பொருள்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க, கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஓகே, the period of industrial capital was from 1813 to 1858. During this period, India had become a market for British textile. So India's raw material were exported to England at low price and imported finished textile commodities to India at a high price. In this way, Indians were exploited. India's traditional handicraft were thrown out of gear. Next, capital of finance. Period of finance capital. The third phase was the period of finance capital starting from the closing years of the 19th century and continuing till independence. During this period, finance imperialism began to entrench itself through the managing agency firms, export import firms, exchange banks and some export of capital. Britain decided to make massive investment in various fields: railroad, postal system, irrigation, European banking system and a limited field of education, etc. in India by blundering Indian capital. Railway construction policy of the British led to
unimaginable as well as uneconomic. The poor Indian taxpayer had been compelled to finance for the construction of railways. The political power has handed over to the British government by the East India Company in 1858. Okay, next period of finance capital அப்படிங்கிற இது third phase. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா end of the 19th century ஆரம்பிச்சு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இந்த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டலில் தான் நம்ம வந்து இருந்தோம். இந்த பீரியடில் வந்து என்னென்னா ஃபினான்ஸ் இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா என்ன சொல்கிறோம்? ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணாங்க, ஃபினான்ஸில் அவங்க அந்த ஏகாதிபத்தியத்தை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ரூல், ஏகாதிபத்தியம்னா என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக கேட்குறது. அவங்களுடைய ரூல் ஆர் பவரை என்ன பண்ணுறது, மற்றவங்க மேலே வந்து செலுத்துவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபினான்ஸ் இம்பீரியலிசம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏவ ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா ஏஜென்சி, ஒரு ஏஜென்சி ஃபார்ம், எக்ஸ்போர்ட், அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மூலமாக, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸு அண்ட் சம் எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபினான்ஸ் இம்பீரியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூல் ஆர் பவரை வந்து இங்கே செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா வேரியஸ் ஃபீல்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. என்னென்ன பீரியட்னா முக்கியமாக ரயில் ரோடு, போஸ்டல் சிஸ்டம், இரிகேஷன், யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் லிமிடெட் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். இந்த துறைகளில் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. இதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள், இந்தியன் கேபிட்டல், அது வந்து தேவைப்படுது. ஓகே, அப்போ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசியை வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து அதாவது அப்போ அந்த பாலிசி கொண்டு வரும்போது அன்இமேஜினபிள், நம்மளால் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து அன்எக்கனாமிக் பொசிஷனில் தான் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களாம் டேக்ஸ் பேயராக வந்து மாற்றுறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பணம் கொடுக்கணும், எதுக்கு, இந்த ரயில்வே ஒர்க்குக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் என்ன பண்ணுறாங்க, திணிக்கிறாங்க. ஓகேவா? இது அப் டு எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1858 பிரிட்டிஷ், அதாவது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து அந்த ரூலை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிற வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியா வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். మరి என்ன ஒர்க்குக்காக அப்படின்னா ரயில்வே ஒர்க்குக்காக. ஓகே, ரயில்வே ஒர்க்குக்காக மக்கள் கிட்ட இருந்து நிறைய என்ன பண்ணுறாங்க, பணங்களை வந்து வசூலிக்கிறாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக. ஓகே, வேணா எல்லாமே புதுசாக ரயில்வே ரயில் இது பண்ணணும், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இந்தியா, அதாவது அவங்களுடைய பர்பஸுக்கு தான் அது தேவை. ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா நாளடைவில் நமக்கும் தேவையாக இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களையே வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சிஸ்டம் தான் என்னென்னா இந்த டேக்ஸ் பேயிங் அப்படிங்கிறது. ஓகே, next decline of Indian handicraft. The Indian handicraft produced had a worldwide market. Indian export consisted chiefly of hand weaved cotton and silk fabrics, calicos, artist and wood carving, etc. Through discriminatory tariff policy, the British government purposefully destroyed the handicraft. With the disappearance of Nawab and kings, there was no one to protect Indian handicraft. Indian handicraft products could not compete with machine-made product. The introduction of railways in India increased the domestic market for the British goods. Okay, இதனால decline of Indian handicraft னா இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து நலிவடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றோம். ஏன் நலிவடைய ஆரம்பிக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேர்ல்டு வைட் மார்க்கெட்ல நம்மளுடைய கைவினை பொருட்கள்லாம் நம்பர் 1 இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட் என்ன பண்றாங்க, நம்மளுடைய பொருள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வரிகளை வந்து விதிக்க ஆரம்பிக்கிறது. நம்மளால என்ன பண்ண முடியல, இங்கே இருக்க நம்மளுடைய அதாவது ஹேண்டிகிராஃப்ட் நம்ம கைவினை பொருள் நம்மளால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, சீஃபாக காட்டன், சில்க் ஃபேப்ரிக்ஸ், காலிக்கஸ் இது எல்லாத்தையும் அங்கேருந்து, அதே மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் சீப்பாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அந்த டேரிஃப் பாலிசி வேறு. இந்த டேரிஃப் பாலிசி என்ன பண்ணுது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய அது என்ன பர்பஸ்க்காக இந்த டேரிஃப் பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளுடைய பொருட்களை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட் நம்மளுடைய கைவினை பொருட்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் வந்து இந்த நவாப், கிங்ஸ் இவங்களுடைய டிஸ்அப்பீரியன்ஸ். அப்போ யாருமே வந்து என்ன பண்ணல, நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட் நம்மளுடைய பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு யாருமே வந்து முன்வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்களை வந்து நம்ம கையால் செய்யக்கூடிய பொருட்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா மெஷினால் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெஷினால் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன விலை வந்து கம்மியாக கிடைக்கும். நம்ம வந்து கையால் செய்யும்போது விலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரயில்வே நெட்வொர்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் த பிரிட்டிஷ் குட்ஸ். நம்ம இந்திய பொருட்கள் வந்து விலை வந்து கம்மியாக போய் பிரிட்டிஷ் மார்க்கெட்டில் அவங்களுடைய பொருட்கள் வந்து விலை அதிகமாக போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லேண்ட்
tenure system in India. Okay, so again I repeat, decline of Indian handicraft. The Indian handicraft product had a worldwide market. The Indian export consisted chiefly of hand weaved cotton and silk fabrics, calicus, artist wares, wood carving, etc. Through discriminatory tariff policy, the British government purposefully destroyed the handicraft. With the disappearance of Nawab and the king, there was no one to protect Indian handicraft. Indian handicraft product could not compete with the machine-made product. The introduction of railways in India increased the domestic market for the British goods. Next, the land tenure system in India. Land tenure refers to the system of land ownership and management. The features that distinguished a land tenure system from the others related to the following: who own the land, who cultivate the land, who is responsible for paying the land revenue to the government. Based on this question, three different types of land tenure exist in India before independence. They were Zamindari system, Magalwari system and Rayatwari system. Okay, இந்த land tenure system அப்படிங்கிறது இந்தியாவில் நில வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஒரு திட்டம். சரி, இது வந்து இந்த லேண்ட் டென்யூர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த யாருக்கும் இடையில லேண்ட் ஓனர்ஷிப்புக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, who own the land. okay, land வந்து who owns, யாருடையது, who own the land, who cultivate the land, யார் அந்த நிலத்தை வந்து கல்டிவேட் பண்றது, ஓகே, விவசாயம் பார்க்கிறது. next, who is responsible for paying the land revenue to the government, யார் வந்து நிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை யார் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து கொடுக்கிறது அப்படின்னு ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, அது என்ன, who own the land, who cultivate the land, who is responsible for paying the land revenue to the government. இது யாருக்கும் நடுவில் இந்த பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த லேண்ட் டென்னர் அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ தட் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அண்ட் ரயத்வாரி system. Okay, first one, Zamindari system or the landlord tenant system. This system was created by the British East India Company, where in 1793 Cornwallis introduced Permanent Settlement Act. Under this system, the landlords or the zamindars were declared as the owners of the land and they were responsible to pay the land revenue to the government. The share of the government in total rent collected was fixed at 10th or 11th, the balance going to the zamindars as remuneration. ஓகே, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல 1793ல லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கொண்டு வராரு. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொன்னா, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராரு. இதுல என்ன அப்படின்னா, லேண்ட் லார்ட்ஸ்லாம் யாருப்பா, இல்ல அதாவது நிலம் ரொம்ப அதிகமாக நிலம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றது, லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்றது. லேண்ட் லார்ட் ஆர் ஜமீன்தாஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து அந்த நிலத்துக்கு வந்து என்னது, ஓனர்ஸ். ஓகேவா, கம்ப்ளீட் அந்த நிலத்துக்கு ஓனர்ஸ், எல்லா நிலத்துக்கு ஓனர்ஸ் யாரு அப்படின்னா, இந்த லேண்ட் லார்ட் ஆர் ஜமீன்தார். ஓகே, அதுல வந்து வரையக்கூடிய டு பே த லேண்ட் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். அவங்க தான் வந்து அந்த நிலங்கள்ல விளையக்கூடிய வருமானம், அந்த விளையக்கூடிய விளைச்சலுக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு யாரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா, அந்த ஜமீன்தாஸ் தான் வந்து ஏத்துக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டோட்டல் ரெண்ட், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையே என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி அதுல 10ல் 1 பங்கோ 11ல் 1 பங்கோ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்க்கு வந்து பே பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ரெமுனரேஷன், மீதி இருக்கக்கூடிய வருமானம் யாருக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னா, அந்த ஜமீன்தாருக்கு தான் சொந்தமானதா இருக்கும். இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றது, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படி. அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ்லயோ இல்ல அந்த கிராமத்திலயோ இல்ல வேற இடங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னா, இந்த ஜமீன்தார் ஆர் லேண்ட்லார்ட்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு சொந்தமானதா தான் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நிலத்துல என்ன விளைவிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நிலம் நம்மளுதான் இருந்தா கூட அதுக்கு வந்து முழு உரிமையே யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஜமீன்தாருக்கு, அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நிலத்துல இருந்து இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு என்ன பண்ணணும், வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். யாரு, அந்த ஜமீன்தார். ஓகே, அந்த ஜமீன்தார் யார்கிட்ட வசூல் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கீழே ஒர்க் பண்றேன் அந்த அவங்க கிட்ட இருந்து தான், அவரு கீழே யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அதுல 10ல் 1 பங்கோ 10ல் 1 இல்ல 11 கொடுத்துடணும். மீதி இருக்கக்கூடியதை தன்னுடைய வருமானமா யார் வச்சுப்பாங்க, ஜமீன்தார் வச்சுப்பாங்க.
அப்போ அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு லிட்டில் அமௌண்ட், சின்ன அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சதுக்கு கூலியா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் மகள்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம். After introduction of this system, it was later extended to Madhya Pradesh and Punjab. The ownership of the land was maintained by the collective body, usually the villages, which served as a unit of management. They distributed land among the peasants and collected revenue from them and pay it to the state. Okay. இதுக்கப்புறம் மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது எங்க இன்ட்ரோடக்ஷன், மத்திய பிரதேஷ் அண்ட் பஞ்சாப். இது என்னன்னா ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் வாஸ் மெயின்டைன் பை த கலெக்டிவ் பாடி, யூஸ்வலி த வில்லேஜஸ் விச் சர்வ்ட் ஆஸ் ஏ யூனிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே. இந்த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு வில்லேஜஸாக இருப்பாங்க. அவங்க யாருக்கு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. தே டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட் அமங் த பீசன்ஸ். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒன்று கலெக்டட் ரெவன்யூ ஃப்ரம் தம் அண்ட் பே இட் டு த ஸ்டேட். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. இது மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு. இது முதல்ல எங்கே வந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ்லையும் பஞ்சாப்லையும். அதாவது அந்த லேண்ட் இவங்க வந்து ஓனர்ஷிப் தான். எப்படி சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய லேண்டு, அந்த லேண்டில் இருக்கக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த வில்லேஜ் பீப்புளுக்கும் இவங்க வந்து சர்வராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேண்டையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே. அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்களை வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்த ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணி அந்த ரெவன்யூவை என்ன பண்ணுவாங்க, யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், மகள்வாரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஜமீன்தார், அப்புறம் மகள்வாரி. நெக்ஸ்ட் ரயத்வாரி சிஸ்டம் ஆர் ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். This system was initially introduced in Tamil Nadu and later extended to Maharashtra, Gujarat, Assam, Coorg, East Punjab and Madhya Pradesh. Under this system, the ownership, right of use and control of land were held by the tiller himself. There was the direct relationship between owners and tillers. This system was the least appraisal system before independence. Okay. ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது இது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அங்கே எல்லாம் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா ஓனர்ஷிப், ரைட்ஸ் ஆஃப் யூஸ். ஓகே. இது யாருக்கு ஃபுல்லானா ஓனர்ஷிப் அவங்களுக்கு தான். அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட். ஓகே. அவங்களுக்கு தான் எல்லா விதமான கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட் வேர் ஹெல்ட் பை த டில்லர் ஹிம்செல்ஃப். ஓகேவா. ஸோ இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் யாருக்கு அப்படின்னா ஓனர்ஸுக்கும் அந்த டில்லர்ஸுக்கும் தான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வந்து என்னென்னா லீஸ்ட் அப்ரசிவ் சிஸ்டம் தான். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு லீஸ்ட் அப்ரசிவ் சிஸ்டம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரயத்வாரி சிஸ்டத்தை வந்து சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் எத்தனை சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தேன், லேண்ட் டென்யூர் சிஸ்டமில் ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அண்டு ரயத்வாரி சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்னது, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணுறது, எல்லா நிலமும் அந்த ஜமீன்தாருக்கு தான் சொந்தம். அந்த ஜமீன்தார் அந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவர் தான் என்ன பண்ணுவார், பிரிச்சு அவருக்கு கீழே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை 11 ஒரு பகுதியை யாருக்கு பிரித்து கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் தான் வந்து கொடுப்பாரு. மீதி அவருடைய ரெமுனரேஷனை வச்சுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். மகள்வாரி சிஸ்டம் வந்து மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் முதல்ல எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இது என்ன அப்படின்னா வில்லேஜஸுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கலெக்டிவ் பாடி தான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லேண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை யாருக்கு பே பண்ணுவாங்க, டைரெக்டாக அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அவங்க பே பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம். அடுத்து ரயத்வாரி சிஸ்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு இது என்னாச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னா ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப், இது என்ன இந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட் வேர் ஹெல்டு பை த டில்லர். அதாவது டில்லருக்கும் அந்த ஓனர்ஷிப் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். முதல்ல பார்த்தது வில்லேஜஸுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும், இப்போ வந்து டில்லர்ஸுக்கும் ஓனர்ஷிப்க்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் ரிலேஷன்ஸ். ஓகேவா. இதுதான் வந்து லீஸ்ட் அப்ரூவ் சிஸ்டம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ப்ராசஸ் ஆஃப் industrial transition and colonial capitalism. This process of industrial transition in India during the British period can be broadly classified into two categories: industrial growth during the 19th century, industrial progress during the 20th century. சரி, ஓகே. இண்டஸ்ட்ரியல்ல இந்த அதாவது தொழில்துறையில்
காலனிசம் அந்த கலோனிசம் இருந்தப்போ நம்மளுடைய அவங்களுடைய இது எப்படி இருந்தது, பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரியல் growth during 19th century. 19th century அவருடைய இண்டஸ்ட்ரியல் growth வந்து எப்படி இருந்தது. During the 19th century, British investors started to pioneer industrial enterprises in India as they had experiences of running industries at home. British enterprises also received maximum state support. Although the Britishers initiated industrialization process in the 19th century, they were primarily interested in making profits and not in accelerating the economic growth in India. At the end of 19th century, there were about 36 jute mills, 194 cotton mills and a good number of plantation industries. The production of coal had risen to over 6 million tons per annum. ஓகே, 19th சென்ச்சுரியில் எப்படி க்ரோத் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தா, பிரிட்டிஷ் இன்வெஸ்டர் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் அதை பிரிட்டிஷ் இன்வெஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 19th சென்ச்சுரியில் தான் இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து தேகட் எக்ஸ்பின் ரன்னிங் இண்டஸ்ட்ரி, அதாவது வீட்டளவில் சிறிய அளவில் தான் வந்து அது என்ன பண்ணால் ஒரு ஹோம்மேக் இண்டஸ்ட்ரியை தான் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் மேக்ஸிமம் ஸ்டேட் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிது. அப்போது 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவங்க எதிர்பாராத அளவில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஓகே, நிறைய ப்ராஃபிட்டும் வந்து அப்போ வந்து கிடைக்குது. இந்த 19th சென்ச்சுரி எண்டில் பார்த்தீங்களா 36 ஜூட் மில் எங்கள் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்ல ஒரு இன்கம் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. 194 காட்டன் மில், அது இல்லாமல் குட் நம்பர் ஆஃப் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா. அது பிளான்டேஷன்னா என்ன அர்த்தம், டீ, காஃபி, ரப்பர், அந்த இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரன் ஆக வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் 6 மில்லியன் டன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணால் per annum, ஒரு வருஷத்துக்கு 6 மில்லியன் டன் வந்து கோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து வந்து வெட்டி எடுக்கிறாங்க. Okay, next industrial progress during 20th century. During the first part of the 20th century, Swadeshi movement stimulated the industrialization process in India. The existing industries and the new industries had maintained a slow but steady growth till the outbreak of the First World War in 1914. By this time, more than 70 cotton mills and 30 jute mills were set up. Coal production was doubled. The foundation of iron and steel industry was laid. Railway network was extended. So during the period 1924 to 39, various major industries like iron and steel, cotton textile, jute, matches, sugar, paper and pulp industry etc. were brought under production scheme. This led to rapid expansion of protected industries in India. These protected industries captured the entire Indian market and eliminated foreign competition totally. Thus, in the early part, the British rule tried to transform the Indian economy as the producer of industrial raw materials and tried to capture Indian market for the industrial finished goods and thus started exploiting Indian economy in a different way. Later on, British capitalists gradually developed various industries like jute, tea, coffee, cotton and textiles, paper and paper pulp, sugar etc. in India for location advantages and exploited Indian laborers extensively. Okay. Second வந்து பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரியில் இண்டஸ்ட்ரியலுடைய growth என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட், சுதேசி இயக்கங்கள் அப்போதான் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் வந்து நம்மளுடைய பொருட்களை தான் நம்ம வந்து வாங்கணும், சுதேசி பொருட்கள் அந்நிய பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இது வந்து அப்போ தான் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம ரா இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. நியூ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெயின்டைன் எ ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத். ஓகே, அதாவது இதாக இருந்தாலும் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி தான் அது வந்து போய்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும். ஓகேவா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது 70 காட்டன் மில், ஓகே புதுசாக திருப்பியும் 70 காட்டன் மில் வந்து உருவாகுது, 30 ஜூட் மில் வருது, கோல் ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆகுது. ஏற்கனவே 6 மில்லியன் டன் வருஷத்துக்கு வெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, அது இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் அப்போ தான் முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அப்போ தான் உருவாக ஆரம்பிக்குது. ரயில்வே நெட்வொர்க்கை என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விரிவாக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்போ 24 to 39 பார்த்தீங்களா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் வந்து உருவாகுது. என்னென்னலாம் பார்த்தீங்களா அயன் அண்ட் ஸ்டீல், காட்டன், டெக்ஸ்டைல், ஜூட், மேட்சஸ், சுகர், பேப்பர், இது எல்லாமே இதெல்லாம் வந்து ரேபிட் எக்ஸ்பான்ஷன், அதாவது நம்ம சொல்லிக்க முடியாத அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் growth வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுது, these product industries capture the entire Indian market and eliminated foreign competition totally.
ஓகேவா? சரி, இது வந்து இந்த இயர்லி பார்ட். பிரிட்டிஷ் ரூல் வந்து என்ன பண்ணாங்க, ட்ரை டு டிரான்ஸ்ஃபார்ம் த இந்தியன் எக்கானமி. நம்மளோட இந்தியன் எக்கானமியை என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரொடியூசர் ஆஃப் த இண்டஸ், அதாவது நம்மளோட இந்தியன் எக்கானமியை ப்ரொடியூசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ட்ரை டு கேப்சர் இந்தியன் மார்க்கெட். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் திருப்பியும் எகைன் என்ன பண்றாங்க, நம்ம கண்ட்ரிலேயே கொண்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்மளோட இந்தியன் எக்கானமி என்ன ஆயிடுது அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட், பாதிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இதில் பார்த்தீங்களா, அவங்க கிராஜுவலி எதுலாம் டெவலப் ஆகிட்டாங்கன்னா, ஜூட், டீ, காஃபி, காட்டன், டெக்ஸ்டைல், இதில் எல்லாத்தையுமே. ஓகே, இந்தியா ஃபார் லொகேஷனல் அட்வான்டேஜ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் இந்தியன் லேபர்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி. இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய லேபர்ஸை வந்து அதிக அளவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேபர்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. புரியுது? நிறைய நம்மளுடைய லேபர்ஸை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன பண்ண, குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து வச்சுக்கிறாங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அப்போ என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சாங்க? The British rule stunted the growth of Indian enterprises. British rule, the economic policies of British checked and retarded capital formation in India. The drain of wealth financed capital development in Britain. Indian agricultural sector became the stagnant and deteriorated even when a large section of Indian population was dependent on agriculture for subsistence. The British rule in India led the collapse of handicraft industries without making any significant contribution to development of any modern industrial base. Some efforts by the colonial British regime in developing the plantations, mines, jute mills, banking and shipping mainly promoted a system of capitalist firms that were managed by foreigners. These profit motives led to further drain of resources from India. Okay, the British rule stunted the growth of Indian enterprise. The British rule என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய என்டர்பிரைசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து நடத்த விடாமல் பண்ணுறாங்க. The economic policies British checked and retarded capital formation in India. அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசிஸ் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை தான் வந்து உருவாக்குது. நம்ம வந்து அதிகமான கேபிட்டல் நம்ம போடவும் முடியலை, போடவும் அவங்க விடலை. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய ட்ரைன் ஆஃப் வெல்த் ஃபினான்ஸ்டு கேபிட்டல் டெவலப்மெண்ட் இன் பிரிட்டன். நம்மளுடைய ட்ரைன் ஆஃப் வெல்த், நம்மளுடைய வெல்த்தை வந்து எடுத்துகிட்டு போய் யார் அவங்களுடைய பிரிட்டனுடைய கேபிட்டலை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியன் அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே தேங்க ஆரம்பிக்குது, இது ஸ்டாஜுனேட். ஓகேவா? ஏன்னா லார்ஜ், இதனால என்ன அப்படின்னா, லார்ஜ் இந்தியன் பாப்புலேஷன், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால இந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து இவங்க என்ன பண்ண, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்ட் பண்ணி அங்கே வந்து நியூவாக வந்து புகுத்துறாங்க. இதில் நம்மளுடைய பழமையான முறை வந்து என்ன ஆயிடுது, அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே லாக் ஆயிடுது. அடுத்து பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா லெட் த கொலாப்ஸ். அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட், நம்மளுடைய கைவினை பொருட்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நசுக்கிறாங்க. அந்த அவங்க மிஷின் மேடு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியலுக்கு தான் வந்து ஆதரவும் வந்து கொடுக்குறாங்க. இதனால் நம்மளுடைய கைவினை கலைஞர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருமானமே இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்களா, இந்த காலனியல் பிரிட்டிஷ் ரிகம் என்ன பண்ணுது அப்படின்னா, மைன்ஸ், ஜூட் மில், பேங்கிங், ஷிப்பிங் மெயின்லி ப்ரமோட்டட் a system of capitalist firm that were managed by foreigners. ஓகே, இது எல்லாத்தையும் யார் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதனால் அவங்க இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுனால இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் ஃபர்தர் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அவங்களுக்கு முக்கியமான எய்ம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் தான். அந்த ப்ராஃபிட் மோட்டிவையும் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், பிரிட்டிஷ்க்கு தான் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். நம்மள இயற்கை வளங்களையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுத்து அவங்கள தான் வந்து மேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்னேற்றுறாங்க. So these are all problems of British rule. I repeat, the British rule stunted the growth of Indian enterprise. The economic policies of British checked and retarded capital formation in India. The drain of wealth financed capital development in Britain. Indian agricultural sector became stagnant and deactivated even when a large section of Indian population was dependent on agriculture for subsistence. The British rule in India led the collapse of handicraft industries without making any significant contribution to development of any modern industrial base. Some efforts by the colonial British regime in developing the plantations, mines, jute mills, banking and shipping mainly promoted a system of capitalist firm that were managed by foreigners. Okay, these profit motives led to further drain of resources from India. Okay, thank you students.